அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்றி செய்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி பலிபீடத்தை கட்ட போறீங்க? நம்முடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு நன்றியும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அப்பாவுக்கு நாம் கொடுக்கிற பெரிய பலியாக இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கைகளை தட்டி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். பாடுவோம். ஜீவன் தந்து என்னில் அன்பு கூர்ந்தீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஆமென். கைகளை தட்டி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இன்னும் சில மணித்துளிகள் தான். கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்போம். 7 6 5 4 3 2 1 புதிய வருடத்தில் பிரவேசித்து விட்டோம். 2025 பிரவேசித்திருக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். We wish you a happy new year 2025 on behalf of Full Life Assemblies of God. இந்த வருடம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். உன் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். This is your promise verse of 2025. 2025 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவே. He will produce a great harvest from your goodness. He will produce a great harvest from your goodness. ஆண்டவர் புதிய வருடத்திலே உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை எல்லா வகையிலும் வர்த்திக்க செய்ய போகிறார். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்தெந்த வகையில் கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்ய போகிறார்? புதிய வருடத்தில் நன்மைகளை வர்த்திக்க பண்ண போகிறார். தீமைகளையே பார்த்த உன் வாழ்க்கையிலே, கண்ணீரையே பார்த்த உன் வாழ்க்கையிலே, வேதனையே பார்த்த உன் வாழ்க்கையிலே புதிய வருடத்தில் நன்மைகளை வர்த்திக்க பண்ணுகிறார். உன் வியாதிகளுக்கு பதிலாக சுகத்தையும், உன் வாழ்க்கையிலே தரித்திரத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், சாபத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து உன் வீட்டில் பொருட்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
குறைவுகள் நிறைந்த உன் வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்ல ஒன்றுமில்லை என்கிற நிலையிலே புதிய வருடத்தில் அருமையும் இனிமையுமான பொருட்களினால் கர்த்தர் உன் வீட்டை வர்த்திக்க பண்ண போகிறார். உன் தேவைகள் எல்லாம் சந்தித்து மீதம் எடுக்கத்தக்க விதத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உன் வருமானத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே வேலையிலே தடைகள், தொழிலிலே தடைகள், குடும்பத்திலே பலவிதமான கடன் போராட்டங்கள், வெளியில வர முடியாத சிக்கல்கள், கர்த்தர் இந்த வருடத்திலே உன் வருமானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். உன் வேலையில ஒரு முன்னேற்றம், உன் தொழிலிலே ஒரு முன்னேற்றம், குடும்பத்திலே வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள், ஒரே வருமானத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த வருடத்திலே பல வருமானங்களை தந்து உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வார். அது மாத்திரமல்ல, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இதுவரை ஜெபித்து பதிலுக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய். பல ஜெபங்களை நீ மறந்தே போய்விட்டாய். ஆனால் 2025 பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் உன் ஜெபத்துக்கு கொடுக்க போகிறார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், நீ கேட்டவைகள் எல்லாம் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நீ கேளாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும், ஆண்டவரே என் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி என்று சொல்லலாமா? அது மாத்திரமல்ல, சமாதானத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். உன் தத்தளிப்பின் நாட்கள் முடிந்து விட்டது மகனே. உன் சஞ்சலத்தின் நாட்கள் முடிந்து விட்டது மகளே. உன் போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது மகளே. உன் மனவேதனையின் நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் உன் வீட்டிலே சமாதானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த வருடத்திலே நிறைவான சமாதானத்தை தந்து கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். தேவனோடு உள்ள உறவில் நீ வளர போகிறாய். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உன்னை நடத்த போகிறார். கர்த்தர் சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாய் உன்னோடு பேச போகிறார். புதிய வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறார். ஆவியின் வரங்களை கொடுக்க போகிறார். கைகளை தட்டி எல்லாரும், உள்ளே வெளியே இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் ஆத்துமாக்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அநேகருடைய மனக்கண்கள் இந்த வருடத்திலே திறக்கப்படும். நீ கூப்பிட்டு சபைக்கு வராதவர்கள் இந்த வருடத்திலே சபைக்கு வரப்போகிறார்கள். சபையிலே வந்து வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறக்க போகிறார். உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா என்று நினையாத மக்கள் எல்லாம் இந்த வருடத்திலே தொட போகிறார்கள். இந்த வருடத்தில் தொடப்பட போகிறார்கள். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். கர்த்தர் எல்லா வகையிலும் அவைகளை பெருக பண்ணுவார். இந்த வருடம் நமக்கு விளைச்சலின் வருடம். ஹல்லேலூயா. This is the year of harvest. ஆண்டவர் இந்த வருடத்திலே விளைச்சலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த புதிய வருடத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் என்னிலும், என் குடும்பத்திலும், என் சபையிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி இந்த வாக்குத்தத்தங்களை முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, தன் நாவினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கோ அல்ல, இந்த நிறைவாழ்வு மையம் ஏஜி சபையின் அங்கத்தினராக இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உனக்கே கர்த்தர் சொந்தமாய் கொடுக்கிறார். இதை நீ விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியே ஆண்டவரே என் விளைச்சலை, நீதியின் விளைச்சலை நீர் வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றியப்பா என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து எல்லாரும் ஒரு முறை கூட அவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே என்னுடைய நீதியின் விளைச்சலை நீர் வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரம் தீர்மானங்களை எடுக்கிற நேரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சரீரத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ அவர் பிசிக்கல் growth இருந்தது,
அவர் மென்டல் growth இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் சோஷியல் growth இருந்தது, ஸ்பிரிச்சுவல் growth இருந்தது. அப்போ ஏதோ ஒன்றில் மாத்திரம் வளர்ந்துட்டு போகக்கூடாது. பொருளாதாரத்தில் மாத்திரம் நான் வளர்ந்தா போதும், இல்லைனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் வளர்ந்தா போதும் அல்ல, 4 திசைகளில் நான் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானங்களை எடுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை முடியாமல் யாராவது உட்கார்ந்துருந்தாலும், நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே தீர்மானங்கள் எடுங்க. வெளியில் இருக்கிற எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, முதல்ல தேவனோடு உள்ள உறவில் நான் வளர தீர்மானம் எடுக்கிறேன். அப்பாவோடு இருக்கிற உறவில் வளரணும்னா முதல்ல காலையில் எழுந்த உடனே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரோடு பேசணும், அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க? காலையில் எழுந்தவுடன் முதல்ல நான் அப்பா சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்றது அப்படியே தீர்மானமா சொல்லுங்க. அப்பா, இன்னையிலிருந்து காலையில் எழுந்த உடனே முதல்ல உங்களுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். அதன் பின்பு இன்றைக்குரிய வேத பகுதியை நான் வாசிப்பேன். நானும் இயேசுவும் என்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்தந்த நாளுக்குரிய வேத பகுதியை நான் வாசிப்பேன் என்பவர்கள் அப்படி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படியே செய்வேன். இரண்டாவது, குடும்பத்தோடு இருக்கிற உறவில் வளர வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு கடந்த வாரம் செய்தி அதுதான், வேலை பிஸ்னஸ்ன்னு ஓடுறீங்க, மனைவியோடு பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த வருடத்திலிருந்து குடும்பமாய் கூடி ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து குடும்பமாய் கூடி ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, குடும்பமாய் கூடி ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யார் வந்தாலும் வராட்டாலும், 2 பேர் வந்தாலும் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் சபித்து முறுமுறுத்து நீ ஒருவரை வேதனையான வார்த்தைகளை சொல்றதை நிறுத்திட்டு இன்னையிலிருந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்போம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, நாங்கள் ஒருவரை ஒருவர் சபிப்பதை நிறுத்திவிட்டு இனிமே ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்போம் ஆண்டவரே. ஒருத்தர் பிளஸ் பண்ணுவோம். நெகட்டிவான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். அது மாத்திரமல்ல, நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிந்து போகலாம் என்ற எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இணைத்ததை எந்த மனிதனும் பிரிக்காதிருக்க கடவன். கரங்களை உயர்த்தி, திருமணமானவங்கள்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் பிரிந்து போவதை குறித்து நினைக்காமல் ஒருவரோடொருவர் இணைந்து வாழ எங்களுக்குள் ஒரு மனதை தருவீராக. பிள்ளைங்களாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த சூழ்நிலையிலும் பிரிவதை குறித்து நினைக்காதபடி ஒற்றுமையாக வாழ, ஐக்கியமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. மூன்றாவது, சபையோடு இருக்கிற உறவில் வளர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சபையோடு இருக்கிற உறவில் உறுதியா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சபையோடு இருக்கிற உறவில் வளரணும்னா முதல்ல ஆராதனையில் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் இந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற எல்லாரும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவீர்களா? வருவோன்றவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, சபையோடு இருக்கிற உறவில் வளரும்படியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஆராதனையிலே நான் பங்கெடுப்பேன் ஆண்டவரே. போன வருஷம் நான் எத்தனையோ ஆராதனையை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இனிமே ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் வைத்துக்கொள்ள மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனும் வைத்துக்கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பேன். சபையோடு இருக்கிற உறவில் வளர கர்த்தருடைய பந்தியில் தவறாமல் பங்கெடுக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அப்பா, நான் தவறாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பேன் ஆண்டவரே, தவறாமல் பந்தியிலே பங்கெடுப்பேன், பந்தியை நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். இந்த வருடத்திலே 12 மாதமும் தவறாமல் பந்தியிலே பங்கெடுப்பேன் என்பவர்கள் அது அப்படியே அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே 12 மாதமும் தவறாமல் உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, குடும்பம் என்றால் நமக்கு பிரிவிலேஜ் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. அதே போல குடும்பத்தில் சில கடமைகளும் இருக்கிறது. இந்த சபையாகிய குடும்பத்தின் ஐக்கியத்தில் வளர 3 கடமைகள் செய்யணும். முதல்ல, சபையிலே நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த ஊழியம் ஒன்று ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம், அல்லது சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், அல்லது உழைக்கிற ஊழியமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த 4 ஊழியங்களில்
ஏதாவது ஒன்றை செய்வேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, சபைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிப்பேன், அது மாத்திரமல்ல உடல் ரீதியாக உழைப்பேன் ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தில் தசம பாகத்தை கொடுத்து சபையை நான் ஆதரிப்பேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையில் நடக்கிற ஊழியங்களில் பங்கெடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக சமுதாயத்தோடு உள்ள உறவில் நாம் வளரணும். எனக்கு யார் தயவும் தேவையில்லை, நானே ராஜா நானே மந்திரின்ற நிலைமைகள் மாறி நம்ம யாவரோடும் சமாதானமாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 2025 யார் கூடயும் நான் சண்டை போட மாட்டேன், யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டேன், யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன், சாந்தமாக இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நான் சாட்சியாக வாழ்வேன், உமக்கு முன்பாக இயேசுவை போல ஆண்டவரே குணங்களை பிரதிபலிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு நான் உப்பாக இருக்கவும் ஆண்டவரே, இந்த சமுதாயத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு நான் உப்பாக இருப்பேன் ஆண்டவரே, வெளிச்சமாக இருப்பேன் ஆண்டவரே, சமுதாயத்துக்கு முன்பாக இயேசுவை பிரதிபலிப்பேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சமுதாயத்துக்கு இன்னொரு முக்கியமான கடமை உண்டு, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த புதிய வருடத்திலே ஒரு ஆத்துமாவையாவது நான் சபைக்கு அழைத்து வருவேன் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த வருடம் முடிவதற்குள் ஒரு புதிய ஆத்துமாவையாவது சபைக்கு நான் அழைத்து வருவேன் அப்பா. யாரோ எனக்கு சுவிசேஷம் சொன்னதுனால நான் ரட்சிக்கப்பட்டேனே, அதே போல நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள் ஞான ஸ்நானத்துக்குள் வழி நடத்த சபைக்கு கொண்டு வர என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கடைசியாக இப்போ நீங்க சொந்தமாக சில தீர்மானங்களை எடுக்கிற நேரம். ஒரு சிலர் விட வேண்டிய சில கெட்ட பழக்கங்களை என்னோடு விட்டுடுவேன், போதை பொருட்களை விட்டுடுவேன், குடிக்கிறதை விட்டுடுவேன், சிகரெட் பிடிப்பதை விட்டு விடுவேன், கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டு விடுவேன், ஆண்டவரே கெட்ட நண்பர்களோடு பழகுவதை விட்டு விடுவேன். இப்படி நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிடலாம். வலது கரத்தை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, அப்பா முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் பர்சனலாக சில தீர்மானங்களை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. அது உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு தீர்மானம். நீங்கள் அப்பாகிட்ட பேசுங்க. இந்த வருஷத்தின் இந்த ஆண்டவரே ஆரம்ப நாட்களில் நான் தனிப்பட்ட விதத்தில் சில தீர்மானங்களை எடுக்கிறேன்ப்பா. இந்த தீர்மானங்களை நான் செயல்படுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய பலத்தினால் முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள திருச்சித்தத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் நாம் எடுத்த தீர்மானங்கள் நம்முடைய பலத்தினால் நிறைவேற்ற முடியாது. ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. சிம்சோனை போல இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்தும் என்று கேட்டானே, அப்பொழுது ஆவியானவர் அவனை பலப்படுத்தினது போல சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த தீர்மானங்களை செயல்படுத்த என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. கைகளை தட்டி எல்லாரும் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே அநேகரை கர்த்தர் அனல் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். உன் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நல்ல நல்ல துதிங்க துதிங்க. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அநேகருக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய பாஷைகளை தருகிறார், புதிய வல்லமையை தருகிறார், புதிய கனிகளை தருகிறார், புதிய வரங்களை தருகிறார், புதிய வெளிப்பாடுகளை தருகிறார். ஹல்லேலூயா. புதிய வல்லமையை தருகிறார். சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது வருட செய்தியை ஆவியானவர் ஆசீர்வதித்து தரும்படியாகவும் பாஸ்டர்மார் ஜெபிப்பார்கள்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய வருடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த வருடமெல்லாம் கர்த்தர் கண்ணின் கருவிடி போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க அடியெடுத்து வைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். அப்படியே இந்த புதிய வருட ஆராதனையை உடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஐயா. தேவரீர் தாமே உடைய மகனை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டிலுமாய் ஆண்டவரே உடைய மகிமையின் மேகத்தினால் பிரசன்னத்தினால் மூடி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து வெளிவரும் பொழுது அது ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டவரே அது கேட்கத்தக்கதாக, அது தொனிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னாவாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லா காரியங்களையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். உன்னுடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சியான புது வருட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் சந்தோஷமான முகத்தோட விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். ஏன்னா நீங்கள்லாம் தமிழை மறந்துட்டீங்க. இல்லைன்னா தமிழில் சொல்கிறவங்க உங்கள் யாவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடம் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். இந்த வருடம் விளைச்சலின் வருடம். கடந்த நாட்களில் நீங்கள் எதெல்லாம் விதைத்தீர்களோ அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் விதைத்த நன்மைகள், நீங்கள் விதைத்த ஜெபம், நீங்கள் விதைத்த காணிக்கைகள், நீங்கள் விதைத்த நேரம், பலன் எல்லாவற்றுக்கான விளைச்சலை கர்த்தர் இந்த வருடத்தில் நிச்சயமாய் தருவார். கர்த்தர் நல்லவர். ஒரு முறை 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆரஞ்சு தோட்டத்தில் போய் ஆரஞ்சு பழத்தெல்லாம் திருடி அதை ஒரு பேக்கில் போட்டு ஒரு கல்லறையில் வச்சு பங்கு பிரிக்கலான்னு வந்தாங்க. வரும்பொழுது 2 ஆரஞ்சு பழம் கேட்டில் விழுந்து விட்டது. அப்போ ஒரு நண்பன் சொன்னான், இருக்கட்டும்டா போகும்போது எடுத்துக்கலாம் விட்டுறான்னு சொல்லிட்டு இந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கல்லறையில் உட்காந்து, இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. அப்போ அந்த வழியாக ஒரு குடிகாரன் வந்தான் பாருங்க. அவன் காதில் விழுது, இது உனக்கு, இது எனக்கு. அவன் நினைச்சிட்டான் உள்ள இயேசுநாதருக்கும் சாத்தானுக்கும் சண்டை நடக்குது. இந்த பணம் உனக்கு, இந்த பணம் எனக்குன்னு சண்டை போடுறாங்க நினச்சிட்டு பயத்தில் அவனுக்கு போதெல்லாம் போயிட்டு நடுங்கி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நேராக ஃபாதர்கிட்ட ஓடினான். கல்லறைக்கு இன்சார்ஜாக இருக்கிற ஃபாதர்கிட்ட, ஃபாதர் கல்லறையில் சாத்தானுக்கும் இயேசுக்கும் சண்டை நடக்குது வாங்கன்னு. குடிகார பயல, என்னடா ராத்திரி நேரத்தில் தொல்லை பண்ற? இல்லை ஃபாதர், நான் கேட்டேன் இது உனக்கு, இது எனக்குன்னு சண்டை நடக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்ன உடனே ஃபாதர் என்ன பண்ணாரு, குடிகாரன் கூட கேட்டாண்ட நின்னார். என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா சத்தம் உண்மையிலே கேட்குது, இது உனக்கு, இது எனக்கு, இது எனக்கு, இது உனக்கு. அப்போ திடீர்னு சத்தம் நின்றது. அந்த கேட்டில் நின்ன ஃபாதரும் குடிகாரனும் அப்படியே ஒட்டு கேட்டாங்க, என்ன பேச போகிறாங்க. அப்போ ஒருத்தன் சொன்னான், கேட்டாண்ட 2 கிடக்குது, அது யாருக்கு அப்படின்னா. உடனே அந்த குடிகாரன் சொன்னான், ஐயோ நான் இன்னும் சாவல, என்ன விட்டுருங்க ஓடனா. ஃபாதராவது சொல்லணும்ல, டே நில்லுடா நான் இருக்கிறேன்டான். அவரு சொன்னார், எப்பா நானும் இன்னும் சாவல, என்ன விட்டுருப்பான்னு சொல்லி இவரு என்ன பண்ணிட்டாராம், ஓடிட்டாராம். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் இது உனக்கு, இது எனக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிடாம நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் தூங்காமல் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் நம்முடைய வாக்குத்தத்தம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருடம் விளைச்சலின் வருடம். ஆமென். ஆண்டவர் இந்த வருடம் நம்முடைய விளைச்சலை எல்லாம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்கள் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் யாவரும் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians chapter 9 verse 10. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அதுதான் இந்த வருட வாக்குத்தத்த வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம்.
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கரங்களை வைத்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விளைச்சலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று நான் ஆராய்ந்த பொழுது, விளைச்சலை குறித்து 7 வகையான ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2025 ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த வருடம் ஒரு விளைச்சலின் வருடம் என்று என்னோடு கூட பேசினார். அப்ப ஆண்டவரே, இந்த விளைச்சல் என்பது நெற்பயிரை மாத்திரம் குறிக்கிறதா, இதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டா என்று நான் வேதத்தை ஆராய்ந்த பொழுது 7 ஆவிக்குரிய அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தருகிற பின்வருகிற 7 வாக்குத்தத்தங்களை, விளைச்சலை குறித்த 7 வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு புதிய வருடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 7 வகையான விளைச்சலை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய சபைக்கும் கொடுக்க போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் புது வருடத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற, நமக்கு வர்த்திக்க பண்ண போகிற விளைச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகளின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். I will increase good things in your life. உன் வாழ்க்கையில் நன்மைகளை நான் விளைய செய்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். வேதத்திலே கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த விளைச்சலை குறித்து பவுல் எழுதுகிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருங்க. நீங்க சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் செய்த நன்மைக்கான பலனை ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 2024 வரை என்னென்னலாம் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்தீர்களோ அதனுடைய பலனை இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கடந்த நாட்களில் சில தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், சாபங்கள் இருந்திருக்கலாம். அந்த தீமைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க போகிறார். வியாதிக்கு பதிலாக சுகத்தை கொடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறார். சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த வருடத்தில் நன்மைகளை பெருக பண்ண போகிறார். நீங்க எந்த அளவு நன்மைகளை விதைக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீர்களோ, நன்மையான செயல்கள், நன்மையான வார்த்தைகள், நன்மையான கிரியைகளை செய்ய செய்ய ஏற்ற காலத்தில் அதன் பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று அப்பா வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2025வது வருடம் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிற வருடமாய் காணப்படும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையெல்லாம் கஷ்டம், என் வாழ்க்கையெல்லாம் தீமைகள், வேதனைகள், கண்ணீர்கள் என்று புலம்புகிறது உண்டு. ஆனால் இந்த வருடம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் எல்லா தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தீமைகள் என்று நீங்கள் நினைத்த எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருவார். இரண்டாவதாக இந்த 2025 கர்த்தர் பெருக பண்ண போகிற விளைச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். I will increase the wealth in your life. உன் வாழ்க்கையில் வெல்த், ஆஸ்திகளையும் பொருட்களையும் நான் விளைய பண்ண போகிறேன், வர்த்திக்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். சங்கீதம் 107:37 நாம் பார்க்கிறோம், வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். வயல்களை உருவாக்கி அதில் விதைகளை விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் எல்லாம் நல்ல வரவுள்ள பலனை இந்த வருடத்தில் தரும். 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வயல்களை உண்டாக்கி விதைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கும்படி பெருக பண்ணுகிறார். கைகளை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வயல்களை உருவாக்கி விதைக்கிறவர்களுக்கு நான் பெருக்கத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். மிருக ஜீவன்கள் பெருகும் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார்.
ஆனா இப்போ நாம யாரும் ஆடுகளையோ மாடுகளையோ சென்னையில சிட்டியில வளர்ப்பது ரொம்ப அரிது. அப்போ கர்த்தர் இந்த வருடம் நம் வாழ்க்கையில் எதை பெருக பண்ண போகிறார்? மிருகங்கள் விசேஷமாக பிரயாணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் கர்த்தர் நல்ல வாகனங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மிருகங்கள் விற்கும் பொழுது அது நல்ல வரவை குடும்பத்துக்கு கொடுத்தது. அதே போல கர்த்தர் இந்த வருடத்திலே நல்ல விலை மதிப்புள்ள பொருட்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். உங்க வீட்டில் என்னென்னலாம் பொருள் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் குறைவில்லாமல் அதை தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்திலே வீட்டு உபயோக பொருட்களை, வாகனங்களை தரப்போகிறார். இடம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இடம் வாங்க வழிகளை திறக்க போகிறார். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு இந்த வருடம் வீடுகளை கட்ட வழிகளை திறப்பார். எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியாது. கர்த்தர் அற்புதமாய் வழிகளை திறப்பார். அவர் செய்வதெல்லாம் ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. நாங்கள் சில வருஷத்துக்கு முன்பு ஒரு நாள் சும்மா திருவேற்காடை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு பிரதரை கூட்டிகிட்டு திருவேற்காடில் இடம்லாம் என்ன ரேட்டில் போகுது பார்க்கலான்னு சொல்லி சும்மா கூட்டிகிட்டு போனேன். போய் பார்த்தா மெயின் ரோட்டில் இருக்கிற எல்லா நகர்கள்லையும் எங்கேயுமே இடமே இல்லைன்ட்டாங்க. எல்லாம் சேல் ஆகிடுச்சு. அப்போ அப்படியே வந்து கோலடி வந்தோம். கோலடி வந்த உடனே அங்கே லக்ஷ்மி நகர்னு சொல்லி ஒரு இடத்துல உள்ளே போயிட்டு அந்த என் கூட வந்த சகோதரர், நம்ம விசுவாசி தான், அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் அடித்தார். அப்போ கோலடியில் அந்த லக்ஷ்மி நகரில் ஒரு இடம் இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவர் நாங்கள் அங்கே போயிட்டு கால் பண்ணால் அந்த இடம் வித்துருச்சுன்னு சொல்லிட்டார். அப்போ என்னடா இது, திருவேற்காடில் இடம் இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னு சொல்லி கிளம்பும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது. அப்போ என் கூட வந்த பிரதர்கிட்ட சொன்னேன், அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சும்மா தான் கால் பண்ணார் பாருங்க. கால் பண்ண உடனே இங்கே ஒரு இடம் விற்காமல் இருக்குது, நான் வந்து காமிக்கிறேன்னு உடனே வந்துட்டார். வந்து காமிச்சு அந்த இடத்த காமிச்சிட்டு சொன்னார், ஏன் விற்கலைன்னா அது வந்து தெருக்குத்து, யாரும் வாங்க மாட்டேன்றாங்க, நீங்கள் கிறிஸ்டியன் தானே, வாங்கிக்கிடுங்க அப்படின்னார். அதனால் நான் அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி மார்க்கெட் ரேட்டை விட குறைந்த விலையில் அதை கொடுத்தார். ஆமென். ஆனால் சேமிப்பு கம்மியாக தான் இருந்தது எங்கள் கையில். அப்போ அவரே என்ன பண்ணார், பேங்க்கில் லோனும் அரேஞ்ச் பண்ணி பாஸ்டர்மா பேரில் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்தை சில வருடங்களுக்கு முன்பு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் நினையாத நேரத்தில் நினையாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். எங்கேருந்து உதவி வரும், ஒத்தாசை வரும் நமக்கு தெரியாது. நீ விசுவாசினா இந்த வருஷம் உதவிகள் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நல்லவர். நமக்கு நல்ல பொருட்களை பெருக பண்ண பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் வருமானத்தின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஐ வில் இன்க்ரீஸ் யோர் இன்கம். இந்த வருடத்தில் அநேகருடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். கை உயர்த்தினவங்க மாத்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மற்றவங்களாம் தூக்கத்தில் இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில சாட்சிகளெல்லாம் இன்னைக்கு நான் கவனித்தேன். ஒரு சிலருக்கு ஆண்டவர் மற்றவங்களை விட அதிகமான ப்ரொமோஷன், அதிகமான இன்க்ரிமெண்ட் கொடுத்தாருன்னா அது அவங்களுடைய ஞானத்தினால் அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வருடம் உங்கள் வேலையில் ஒரு ப்ரொமோஷனை ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் வருமானத்தில் ஒரு விருத்தியை கர்த்தர் தரப்போகிறார். ஆகவே தான் வேதத்திலே 2 கொரிந்தியர் 9:10 இந்த வருட வாக்கு தத்தம் அதுதான். எல்லோரும் சேர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை வாசிங்க பார்க்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்க போகிறவனுக்கு விதையையும், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், அந்த விதையில் இருந்து சாப்பிடுவதற்கு உணவையும் அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து உங்கள் கையில விதையையும் கொடுத்து அதை பெருக பண்ணி, அந்த விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தத்துக்காக எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். விவசாயியின் கையில் விதையை கொடுப்பவரும் கர்த்தர், அந்த விதை வளர்ந்து விருத்தி அடைந்து பெருகும்படி ஆசீர்வதிக்கிறவரும் கர்த்தர். ஆமென். ஆனா இங்க நம்ம யாரும் விவசாயிகள் இல்லை. நம்ம எல்லார் கையிலையும் கர்த்தர் விதையை கொடுக்க விரும்புகிறார். அது என்ன விதை? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கவனிங்க, உங்க படிப்பு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விதை என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைய பிள்ளைங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 10வதோட படிப்பை ஏற கட்டிலாம், மூளையில் ஓரம் கட்டிலாம் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவு படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார்.
அப்போ படிப்பு ஒரு விதை, அதே போல் வேலை ஒரு விதை, உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விதை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் கர்த்தர் கொடுத்த விதை. விதையை கொடுக்கிற ஆண்டவர் இந்த வருடம் அதை பெருக பண்ண வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் வேலையில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் எல்லைகளை பெருக பண்ண போகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். கர்த்தர் இந்த வருடம் எல்லா வகையிலும் உங்கள் வருமானத்தை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருமானத்தை தான் எல்லாரும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா மட்டும் வேலை செய்வார், மற்ற எல்லாரும் அந்த வருமானத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வருடம் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் வருமானத்தை கொடுக்க விரும்புகிறார். லேடிஸ், நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போன உடனே பார்ட் டைமில் ஒரு வேலைக்கு போங்க, தப்பு கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்கள் குடும்பம் மேலுக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேருக்கு அப்படி முன்னேறணுன்ற ஆசை இருக்கிறது? கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். 4வதாக ஆண்டவர் இந்த வருடம் கொடுக்க போகிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு விளைச்சல். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். ஐ வில் இன்க்ரீஸ் தி ஆன்சர் டு யுவர் பிரேயர்ஸ். நீங்கள் இந்த வருஷம் என்னென்னலாம் ஜெபிக்க போறீங்களோ எல்லாத்துக்கும் கர்த்தர் பதிலை பெருக பண்ண போகிறார். 126வது சங்கீதம் 4-5 வசனங்களில் இதை மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் புரியாது. ஆனால் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லோரும் சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கு பக்கத்திலிருந்து வருகிற வெள்ளங்களை நீர் திருப்பி விடுவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நாங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிறோம், எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்கள் சொந்த நாட்டுக்கு எங்களை திரும்ப அனுப்பும் என்று இஸ்ரவேல் மக்கள் இங்கே ஜெபம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தா அது ஜெபம் மாதிரியே இருக்காது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எங்கள் சிறையிருப்பை திருப்புமப்பா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். வச்சிட்டு அடுத்து ஒரு வசனம் அங்கே வருகிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஹல்லேலூயா. முந்தின வசனத்துக்கும் இதுக்கு என்னடா தொடர்பு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் தியானிக்கும் பொழுது ஒரு ஊழியருடைய கமெண்ட்ரியை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு அந்த அர்த்தம் புரிந்தது. முந்தின வசனத்தில் அவர்கள் எங்கள் சிறையிருப்பை திருப்பம் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார்கள். பிந்தின வசனத்தில் என்ன சொல்றாங்க? யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபத்தை விதைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கம்பீரமாய் பலனை அறுவடை செய்ய போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2024 அநேகர் கண்ணீரோடு விதைச்சிங்க. உபவாச ஜபத்துக்கு வந்து சபையில் நடக்கிற ஜபங்களுக்கு வந்து கண்ணீர் விட்டு ஜபித்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போன வருஷம் வடித்த கண்ணீருக்கான பலனை இந்த வருடம் நான் கொடுக்க போகிறேன் மகளே. ஹல்லேலூயா. இந்த வருடம் உன் ஜபத்துக்கான விளைச்சலை நீ காண போகிறாய். போன வருடம் கண்ணீரோடு நீ விதைத்தாய், இந்த வருடம் கம்பீரத்தோடு நீ அறுவடை செய்ய போகிறாய். உன் ஜபத்துக்கு பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிறைய பேர் சொல்ல போறாங்க, நீங்க ஜெபம் பண்ணதுனால இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு சகோதரரோடு நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் பின்வாங்கி போயிட்டார், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டார். ஆனால் இவர் எப்போ போனாலும் அந்த நண்பரோடு ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டே இருந்தார். இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே வரார். அவர் பின்வாங்கி போனவர் அப்படியே இருக்கிறார், எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் கர்த்தரை விசுவாசித்த இந்த சகோதரருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்து விட்டார். அதை பார்த்து அந்த பின்வாங்கி போனவர் கடந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவங்க வீட்டுக்கு இவர் போயிருந்த பொழுது எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். நம்ம சகோதரரும் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உனக்காக நாங்கள் எங்கள் குடும்ப ஜெபத்தில் தினமும் ஜெபிக்கிறோம், இதுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். அடுத்த வாரம் போய் பார்த்தா அவருக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த பிரதர் சொன்னாராம், இன்னையிலிருந்து நான் தொடர்ந்து சபைக்கு போக தீர்மானம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கான பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நிறைய ஜெபம் பண்ணீங்க,
ஆனா நீங்க பண்ண ஜெபம் எதுக்காக பண்ணீங்கன்றதை நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அப்பா அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இந்த வருடம் அதற்கான பலனை கொடுக்க போகிறார். சில விஷயங்களை நீங்க கேட்டீங்க, இந்த வருடம் கேட்டதையும் கொடுக்க போகிறார், கேளாததையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்தெந்த ஜெபத்துக்கெல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். ஐந்தாவதாக ஆண்டவர் இந்த வருடம் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், சமாதானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I will increase the peace. உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே சமாதானத்தை நான் பெருக பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீதியாகிய கனி சமாதானத்தில் நடக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நீ விதைக்கிறாய். நீ சமாதானத்தை விதைப்பதினால் இந்த வருடம் சமாதானத்தை அறுவடை செய்ய போகிறாய். ஹல்லேலூயா. போன வருஷம் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்திலே சஞ்சலங்கள், மனதிலே தத்தளிப்புகள், சுற்றிலும் போராட்டங்கள், எல்லா வகையிலையும் நெருக்கடிகள், குடும்பத்தில் நெருக்கடி, வேலையில் நெருக்கடி, சமுதாயத்தில் நெருக்கடி, இப்படி எல்லா வகையிலும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருடத்திலே உன் வாழ்க்கையில் சமாதானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த வருடத்தில் எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் மாறி போக பண்ண போகிறார். ஆறாவதாக ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். ஆண்டவர் இந்த வருடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவார். I will increase the spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெருக போகிறீர்கள். பல நேரங்களில் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை குறித்து மாத்திரம்தான் நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த வருடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனம் செலுத்தினால் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். வேதத்திலே கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசித்திருந்த எல்லோரும் வாசிக்கலாமா? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியினாலே என்ன செய்வானா? நித்திய ஜீவனை அறுவடை செய்வான். அப்போ இன்னொரு வகையில சொல்ல போனா, இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய அறுவடையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வகையில் சொல்ல போனா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி நல்ல தேவனோடு உள்ள உறவில் வளர்ந்தார்களோ அதே போல் இந்த வருடம் அப்பா உங்க கரங்களை பிடித்து உங்களை வழி நடத்த விரும்புகிறார். ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். நீ தூங்கும் பொழுது சொப்பனங்கள் மூலமாய் உன்னோடு கூட பேச போகிறார். இந்த வருஷம் கெட்ட கனவு வராது. ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு எப்போ பார்த்தாலும் கெட்ட கனவு தான். ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு, பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி கனவு, தேல் வந்து கொட்டுற மாதிரி கனவு. பிசாசு எப்போ பார்த்தாலும் கெட்ட கனவை கொடுத்து அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கிறான். ஆனால் இந்த வருடம் ஆவியானவர் நல்ல கனவுகளை கொடுக்க போகிறார். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், இப்போவே நான் கனவு காண ஆரம்பித்து விட்டேன் பாஸ்டர். கொஞ்சம் பேர் கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்க, ரைட். அது மாத்திரமல்ல, நீங்கள் கண் மூடும் பொழுது கனவுகள், கண் விழித்திருக்கும் பொழுது தரிசனங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு சிலர் தேவ தூதர்களை பார்க்க போகிறீர்கள். தேவ தூதனை பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் தேவ தூதர்களை பார்க்கணும்னு ஆசை? ஷெக்கினா பயிற்சிக்கு முன்னாடி குழந்தைங்களை அனுப்பும் பொழுது என்னுடைய பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, டேடி நாங்கள் மலையில் ஜெபம் போனோம். ஜெர்ஷா அப்போ வந்து 7th சின்ன பிள்ளைங்க. அப்போ வந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவதூதர்களை பார்த்தோம் அப்படின்னாங்க. நான் இந்த பிள்ளைங்க உண்மையிலே சொல்கிறாங்களா என்னன்னு யோசிக்கும் பொழுது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த தேவ தூதர்களுக்கு பெரிய ரெக்கை இருந்தது, ஒயிட் கலரில் இருந்தாங்க, பிரைட்டாக இருந்தாங்க. அவங்க சொன்னதை பார்த்தவொடனே புரிந்து விட்டது, வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்திருந்தார். அல்லேலூயா. இந்த வருடம் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் கர்த்தர் அநேக தரிசனங்களை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறார். நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் அநேகருக்கு முன்கூட்டியே சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் மனசில் வந்ததெல்லாம் வெளிப்பாடுன்னு சொல்லிடாதீங்க.
ஆவியானவர் சொன்னது அப்படியே நடக்க வேண்டும். அது நடக்கலைன்னா அது மாம்சத்தில் வந்த எண்ணங்கள். ஆகவே ஆவியிலே கர்த்தர் அநேகரை வழி நடத்த போகிறார். எல்லாவற்றை விட ஆவியின் வரங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நிறைய பேருக்குள்ள வரங்கள் ஆப்ரேட் ஆக போகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களினால் கர்த்தர் உங்களை இந்த வருடத்தில் வர்த்திக்க பண்ண போகிறார். ஏழாவதாக கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். கர்த்தர் இந்த வருடத்தில் ஆத்துமாக்களை வர்த்திக்க பண்ண போகிறார். I will increase the souls. இந்த வருடம் ஆத்துமாக்களை வர்த்திக்க பண்ண போகிறேன். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆத்துமாக்களை குறித்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த குறிப்போட நான் முடிச்சிடறேன், கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் இயேசு அந்த சமாரியா கிணற்றின் அருகில் உட்கார்ந்திருக்கிறார். சமாரிய பெண் வருகிறாள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை குறித்து நான் சொன்னேன். வந்த உடனே எப்படா தண்ணி எடுக்குதுன்னு தயங்கும் பொழுது இயேசு அந்த பெண்ணோடு பேசுகிறார். பேசின உடனே அவளுடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே தன்னுடைய தண்ணீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு நேர கிராமத்துக்கு ஓடுகிறாள். ஒவ்வொரு வீடா போய் நான் செய்ததெல்லாம் ஒருவர் சொன்னார், அவர் மேசியாவா, வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே முழு கிராமமும் அந்த பெண் பின்பாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அந்த கிணற்று அருகே உட்காரும் பொழுது சீஷர்கள்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க ஹோட்டல்ல இருந்து. அப்போ வந்த உடனே இந்த பெண்ணோடு அவர் பேசுகிறதை பார்த்து அவங்க தூரத்தில் நிற்கிறார்கள். அந்த பெண் போன உடனே சீஷர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு சொல்றாரு, அறுவடைக்கு இன்னும் 4 மாதம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வயல் நிலம் இப்பொழுதே விளைந்து ஆயத்தமாக இருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவங்க கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது கிராமமே திரண்டு வருகிறதை அவர்கள் கண்கள் கண்டது. அப்ப இயேசு சொன்ன அறுவடை ஆத்தும அறுவடை. ஹல்லேலூயா. நம்ம கடந்த கொரோனாவிலிருந்து இது வரைக்கும் ஆத்துமாக்களுக்கு விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவு விளைச்சல் இல்லை. நிறைய பேர் சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணுறீங்க, வரமாட்டேன்றாங்க. வந்தாலும் ஒரு முறை வந்துட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். பல நேரத்தில் ஊழியம் செய்கிற நமக்குள்ளே ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் சோர்வடைகிறோம். ஆனால் இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே விதைத்த விதைகளை ஆத்துமாக்களாக நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் யாரெல்லாம் இன்வைட் பண்ணி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவங்கள இந்த வருடம் நீங்கள் இன்வைட் பண்ணும் பொழுதே உங்கள் பின்னாடி சபைக்கு வரப்போகிறார்கள். அது மாத்திரமல்ல, சபையில் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கும் பொழுதே அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எப்போ ஆண்டவரே ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ ஆண்டவரே அவர்களை தொடுவீர்கள் என்று கேட்கிறீர்கள். இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்னொரு விஷயத்தையும் என்னோடு கூட பேசினார். இந்த திருவேற்காடு பட்டணத்தில் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், படித்தவர்கள், இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு யாரெல்லாம் நீங்கள் நினைச்சிங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இந்த வருடம் உள்ளே கொண்டு வர போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நீங்கள் யாரெல்லாம் நினைச்சிங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய மந்தையில் சேர்க்க போகிறார். நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அநேகர் இந்த வருடத்தில் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அப்போ நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு ஊழியர், அவர் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விடும். ஏன்னா அவர் எழுதி வைத்து ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் எழுதி வைத்து ஜெபிப்பாராம். ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே அந்த ஜெபத்துக்கு இந்த தேதியில் பதில் வந்ததுன்னு சொல்லி குறித்து வைப்பாராம்.
அவர் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் 5 நண்பர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாராம். இதை எல்லாரும் மனசில் வச்சுக்கிடுங்க. எத்தனை நண்பர்கள்? 5 நண்பர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். 2 பேர் உயிரோடு இருக்கும்பொழுது ரட்சிக்கப்படவே இல்லை. எவ்வளோ நாள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணார்? அவருடைய டைரியில் எழுதி வச்சிருக்கிறாரு, 52 வருடங்கள் என் 2 நண்பர்களுக்காக நான் ஜெபித்தேன். எப்போவாது ஒரு முறை இல்லையா, டெய்லி அவருடைய ஜெபத்தில் அந்த 5 நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ரட்சிக்கப்பட்ட 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 2 பேர் ரட்சிக்கப்படல. சாகிற வரை அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் 2 பேர் அவருடைய மரணம் வரை ரட்சிக்கப்படவில்லை. நிறைய பேர் சொன்னாங்க, ஜார்ஜ் முல்லருடைய எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டது, ஆனால் இந்த ஒரு ஜெபம் மாத்திரம் கேட்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவர் மரித்த சில வருடங்களில் மீதம் இருந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதே, உன் ஜெபம் என்றாகிலும் ஒரு நாள் நிச்சயமாய் பலனை தரும். சில விதைகள் உடனே வளரும், சில விதைகள் வளர நேரம் எடுக்கும். வளர நேரம் எடுக்கிறதுனால அந்த விதைகள் வளராதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை வளர பண்ண வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். 2024 என்னென்னலாம் ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த 25இல் நிறைய ஆத்துமாக்களை நம் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்போகிறார். நம்முடைய சபையின் அடுத்த கட்ட பிரதான லக்கின்படி 2000 அர்ப்பணிப்புள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபை 10,000 பேர் உள்ள ஒரு பெரிய சபையாய் வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அது நடக்கும். ஆமென். நாம் இந்த வருடம் 2000 ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேகரை ரட்சிக்க போகிறார். 7 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில கம்ப்யூட்டர்லாம் இங்கே இருக்கிறீங்க, எழுத மாட்டீங்க. ஆனால் எல்லாத்தையும் மனசில் என்ன பண்ணியிருப்பீங்க? மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. மனப்பாடம் பண்ணி டெய்லி இதை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். 7 ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க, நம்ம முடிச்சிடலாம். முதல்ல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நன்மைகளை வர்த்திக்க பண்ண போகிறார். அடுத்து பொருட்களை வர்த்திக்க பண்ண போகிறார். அடுத்து வருமானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். 4வது ஜெபத்திற்கு பதிலை வர்த்திக்க பண்ண போகிறார். 5வது சமாதானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். 6வது ஆவிக்குரிய வாழ்வை வர்த்திக்க பண்ண போகிறார். 7வது நம்முடைய சபையில் ஆத்துமாக்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நம்புகிற எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்களித்தவரே, இந்த 7 வகையான விளைச்சலையும் எங்கள் சபையிலும் எங்கள் வாழ்விலும் நீர் வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல அப்பாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சொல்லுங்க, நன்மைகளை வர்த்திக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாம் மாறி நன்மைகளை நீர் தரப்போவதற்காக நன்றி. அடுத்து நல்ல பொருட்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி சொல்ல அப்படியே நீங்க அறிக்கையிட்டே இருங்க. நீங்க நம்பி விசுவாசித்து சொல்ல அது அப்படியே நடக்கும். இந்த வருடம் உன் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்த்து ஜெபிக்கிற பொருட்களை ஆண்டவர் இந்த வருடத்தில் தந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் யாரோ ஒருவர் வேலைக்கு செல்வதல்ல, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் வருமானம், குடும்பத்திலே எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா நான் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களுக்கும் நீ 2025இல் பிரத்யட்சமான பதிலை கொடுக்க போகிறீர். எங்கள் கண்கள் அதை காண போகிறது. சுற்றி இருக்கிற கண்கள் அதை காணும். எங்கள் காதுகள் அதை கேட்கும். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர்கள் மாறி போகும். போராட்டங்கள் நீங்கி போகும். மனவேதனைகள் மாறும். கர்த்தர் சமாதானத்தை அருள்கிறார். இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் உன்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பாரத்தோடு வந்தாய், திரும்பி போகும்பொழுது சமாதானத்தோடு செல்ல போகிறாய். வேதனையோடு கண்ணீரோடு கூட வந்தாய், போகும்பொழுது மகிழ்ச்சியாய் நீ திரும்பி போக போகிறாய். பலவீனத்தோடு வந்தாய், கர்த்தர் ஒரு புது பலத்தோடு உன்னை அனுப்ப போகிறார். ஊரியபனு ஷபலபரணமா ரீகபலபரணமா. நல்ல ஆவியில நிரம்பி ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி மகிமையாய் கர்த்தரை துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்ச்சியினால் நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சஞ்சலங்கள் எல்லாம் மாறுகிறது, போராட்டங்கள் எல்லாம் மாறுகிறது. உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவனுடைய சமாதானம் நதி போல் பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. உன் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள், கவலைகள், பயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து போடுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறீங்க. நம்பிக்கையோட ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த வருடம் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க போகிறேன் அப்பா. ஆவியானவர் என்னை நடத்த போவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவர் என்னை நடத்த போவதற்காக நன்றி. கர்த்தர் சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாய் பேச போகிறார். இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் வரங்களினால் உன்னை நிரப்ப போகிறார். பகுத்தறிகிற ஆவியின் வரத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாதபடி, ஒருவரும் உன்னை வஞ்சிக்காதபடி, தவறான உபதேசங்களை சொல்லி கர்த்தரை விட்டு உன்னை வழிவிலக பண்ணிவிடாதபடி ஆவியானவர் உனக்கு பகுத்தறிகிற வரத்தை கொடுக்கிறார். விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். வேதத்தை அறிகிற அறிவிலே கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். நிறைய முறை பைபிள் படித்தா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இந்த வருடம் நீ வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் அதை உனக்கு புரிய வைக்க போகிறார். வசனத்தின் மூலமாய் தேவன் உன்னோடு கூட பேச போகிறார். இந்த வருடம் கர்த்தர் உன் கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துகிற ஒரு வருடம். அது மாத்திரமல்ல, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், உங்களோடு வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, சபைக்கு வந்து பின்வாங்கி போனவங்க, இவங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் தலைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்களின் விளைச்சலை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அறுப்பு காலம் வருகிறது, வயல் நிலம் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னீரேப்பா. நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்பீராக. எங்கள் வீட்டிலே, எங்கள் உறவுகளிலே ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறதை நீர் காண்கிறீர். இந்த நானும் இயேசுவும் புஸ்தகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க பெயர்லாம் எழுதி வைத்து ஜெபிப்பதற்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்குறோம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி ஒரு வருடம் பயன்படுத்தினீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் வளருவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் வளர்ந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். அநேக ஆத்துமாக்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பார். இந்த வருடம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் வருடமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த வருட வாக்குத்தத்தத்தை எல்லாரும் ஒரு முறை கூட அறிக்கை செய்வோமா? உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். வெளியே இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறை கூட சொல்லுவோம், கர்த்தர் எங்கள் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார். கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். ஆண்டவர் எல்லா நீதியின் விளைச்சலையும் பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபையினாலே நாம் புதிய வருஷத்தில் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து புதிய வருடத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த வருடம் உம்முடைய கிருபையினால் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதமாய் நடக்க நீர் உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து கர்த்தர் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து நீர் கொடுத்திருக்கிற 7 வகையான விளைச்சலையும் கர்த்தர் இந்த வருடத்தில் எல்லா குடும்பங்களிலும் சபையிலும் பெருக பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மீண்டுமாய் கூடி ஆராதிக்கிற வரை தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. தினமும் மாலையில் நடக்கிற ஆண்டவரே ஆசீர்வாத ஜபத்திலே எல்லாரும் பங்கெடுக்க கர்த்தர் பலன் தருவீராக, உற்சாகத்தை தருவீராக. இந்த ஜபங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தினால் வழி நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.